எல்லோரும் இன்புற்றிருப்பதை தவிர வேறொன்றுமறியேன் பராபரமே. அன்பான மீனராசி நேயர்களே, மீனராசிக்கு ஒரு பெரிய வரலாறு படைக்க வைக்க நேரம் வருமா? நாங்கள்லாம் வரலாறு படைப்போமா? எங்கள் லைஃப்பில் இருக்கிற ஸ்டோரியெலாம் யாராவது படிப்பாங்களா? நாங்கள்லாம் ஸ்டோரி எழுத முடியுமா? எங்கள் லைஃப்பில் நாங்கள் சக்ஸஸ் ஆக முடியுமா? இப்படி பல கேள்விகள் மீனராசிக்கு இருக்கும். நண்பர்களே, சகோதரர்களே, உங்களுக்கென்று ஒரு காலம் வருகிறது. உங்களுக்கென்று ஒரு ஸ்டோரியை நீங்கள் எழுத முடியும். உங்களுக்குன்னு உங்கள் லைஃப்பை நீங்கள் சக்ஸஸ் ஆக்க முடியும். அந்த ஸ்டோரியில் பெரிய இடமே உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் விளம்பரத்துக்கு ஆசைப்படுறவங்க இல்லை, வியாபாரத்துக்கு ஆசைப்படுறவங்க இல்லை. உங்கள் வரலாறை ஆண்டவனே முடிவு பண்ணுவான். எது செஞ்சாலும் கரெக்டாக செய்ய நினைக்கக்கூடியவர்கள் மீனராசிக்காரர்கள். அப்படிப்பட்ட மீனத்துக்கு கண்டிப்பாக வரலாறு படைக்கக்கூடிய காலம். இதுவரைக்கும் என்ன கஷ்டம் வந்தாலும் பரவாயில்லைங்க, என்ன வருத்தம் வந்தாலும் பரவாயில்லைங்க, எது எப்படி போனாலும் பரவாயில்லைங்க. இப்போ நம்ம பிளானை மாற்றுவோம். எப்படி இருந்தாலும் 3 நட்சத்திரத்தில் தான் மீனராசி பிறந்திருப்போம். பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி, இல்லையா? பூரட்டாதினா குரு தசை, உத்திரட்டாதினா சனி தசை, ரேவதினா புதன் தசை. இந்த 3 தசையில் தான் நம்ம பிறந்திருப்போம். இந்த 3 திசையை தாண்டி நமக்கு வேறு ஒன்றும் இல்லை. அப்போ இந்த திசையில் பிறந்தாலும் சரி சுவாமி, இப்போ நமக்கு என்ன புத்தி நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும். இப்போ என்ன புத்தி நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டா அதன்படி நம்ம வாழ்க்கையை மாற்றலாம். இப்போது ஒரு திசையில் பிறக்கிறோம், நம்ம லைஃபு தோல்வி அடையுது, வருத்தம் அடையுது. காரணம் என்ன? நமக்கு வரக்கூடிய தசாபுத்தியை சரியாக பயன்படுத்தலேன்னு அர்த்தம். தசாபுத்தியை சரியாக பயன்படுத்திட்டா நம்ம லைஃபே டோட்டலி சக்ஸஸ் ஆகும். அதுக்கு தானங்க ஜோதிடம், அதுக்கு தானங்க ஜாதகம் பார்க்குறது. ஏங்க எல்லாருக்குமே வெற்றி உண்டாகுங்க. அப்படி என்னங்க தசாபுத்தி எப்படி பயன்படுத்துறது? முதல்ல எப்படி புத்தி இருந்தால் என்ன பலன்றதை தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் நமக்கு லாபம். இப்போ பாருங்கள், மீனராசிக்கு சூரிய புத்தியிலே இப்போ நடக்குதுன்னு வச்சுக்கோ. நீங்கள் இப்போ எந்த தசை வேணாலும் நடக்கட்டும், சூரிய புத்தி இப்போ மீனராசிக்கு நடக்குது அப்படின்னா இந்த சூரியன் உங்களுக்கு நட்பு பெற்றிருப்பார். தயவு செய்து சூரிய புத்தியை மிஸ் பண்ணாதீங்க. அரசியலில் உள்ளவர்களோடு நட்பு வைங்க, அதிகாரத்தில் உள்ளவர்களோடு பழகுங்க. அதிகாரத்தில் உள்ளவர்கள், அரசியலில் உள்ளவர்கள், கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட அத்தனை பேர்களோட நம்ம நட்பு வச்சுக்கணும். ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணணும். பெரிய மனுஷங்களுடைய நட்பு நமக்கு இப்போ நல்ல விஷயத்தை கொடுக்கும். ஒதுங்கி இருக்கக்கூடாது, சமூகத்தோடு நம்ம உடன்படணும். சூரியன்னா என்ன? பேர் புகழை கொடுப்பவர், கௌரவத்தை கொடுப்பவர். இதெல்லாம் எங்கே கிடைக்கும்? சமூகத்தோடு உடன்படணும். சமூக சிந்தனை வரணும். சமூக விஷயங்கள் அக்கறை காட்டுங்க. மீனராசிக்காரர்களுக்கு சூரிய புத்தி நடக்குதுன்னா சமூக விஷயங்களில் அக்கறை காட்டுங்க, நீங்கள் நிச்சயமாக சக்ஸஸ் ஆகலாம். அடுத்தது சந்திர புத்தி. இந்த சந்திர புத்தி நடக்கும் பொழுது உங்களுக்கான புத்திசாலித்தனம் பலப்படும். நீங்கள் நினைக்கிறதெல்லாம் நடக்கும். மீனராசிக்காரர்களுக்கு சந்திர புத்தி நடக்குதுன்னா உங்கள் புத்திசாலித்தனம் பலப்படும். நீங்கள் பேசின பேச்சு உங்கள் சொல் ஏடாகும். 8 சுரைக்கா கறிக்கு உதவாதுன்னு சொல்லுவாங்க, அந்த கதை கிடையாது. நீங்கள் என்ன பேசுனீங்களோ அது சட்டமாக கூட ஏற்றப்படும். உங்கள் பேச்சை கேட்கறதுக்காக ஒரு கூட்டமே இருக்கும். சந்திர புத்தியில் உங்கள் மனசில் பட்டது சரியாக இருக்கும். நீங்கள் பேப்பரில் ஃபஸ்ட்டு பேப்பரில் வர முடியும், ஃபஸ்ட்டு பக்கத்தில் வர முடியும். நிச்சயமாக உங்கள் மனத்திடம் உங்களுக்கு அதிகரிக்கும். அந்த நேரத்தில் நீங்கள் ஒரு ஸ்கெட்ச் போட்டால் சக்ஸஸ் பண்ண முடியும். அதான் சந்திர புத்தி. அங்காரக புத்தி, செவ்வாய் புத்தி நடக்கும்போது பூமி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படும். மண் மனை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படும். அப்போ வாயை திறக்காதீங்க, இடம் விற்காதீங்க, இடம் வாங்காதீங்க. அந்த நேரம் உங்களுக்கு செட் ஆகாது. கடனில் போய் மாட்டிப்போம், இழுத்து விட்டுடும், கடன் பிரச்சனை கொண்டு போயிடும். செவ்வாய் புத்தியில் மட்டும் கவனமாக இருங்க. உடம்பை பார்த்துக்குங்க, உடல் நலங்களில் கவனமாக இருங்க மீனராசிக்காரர்கள். புதன் புத்தி, தயவு செய்து சொல்கிறேன், மீனராசிக்காரர்களுக்கு புதன் புத்தி நடக்கும்போது யாருக்கிட்டையும் எந்த ரகசியத்தையும் சொல்லாதீங்க. இல்லைன்னா நீங்கள் நினச்சதை, நீங்கள் முயற்சி பண்ணதை இன்னொருத்தவங்க வாங்கிட்டு போடுவான். உங்களுக்கே தெரியாமல் ஆட்டையை போட்டுட்டு போயிடுவான்.
புதன் புத்தியில் நீங்கள் ஏதாவது நான் அதெல்லாம் பண்ணேன் இதெல்லாம் பண்ணேன்னு சொல்லாதீங்க. நீங்கள் பண்ணதை அவன் பண்ணதாக சொல்லிட்டு போயிடுவான். உங்களுக்கு அந்த நேரத்தில் உத்வேகம் கம்மியாக போயிடும். புதன் புத்தி நேரத்தில் கப்பு சிப்புன்னு இருங்க, பேசவே பேசாதீங்க. நம்ம அறிவு சார்ந்தவர்கள் காட்டிக்க கூட வேண்டாம், பரவாயில்ல, ஒதுங்கிடுங்க, தப்பு இல்லை. அப்படியே நம்ம காட்டிக்க வேண்டிய நேரம் வந்ததுன்னா உதாரணங்களோடு செயல்படுங்க. நான் இதை செஞ்சேன், இதை பண்ண, எவிடன்ஸோட. புதன் புத்தி நடக்கும் பொழுது மீனராசிக்காரர்கள் எவிடன்ஸோடு இருக்கணும். எது செஞ்சாலும் அப்போ தான் உங்களுக்கு பலம், அப்போ தான் உங்களை அங்கீகாரம் பண்ணுவாங்க, இல்லைன்னா அங்கீகாரம் கிடைக்காது. அதுக்கு அடுத்தது பாருங்கள், குரு புத்தி சூப்பராக இருப்பீங்க. மீனராசிக்கு குரு புத்தி நடக்குதுன்னா ஓஹோன்னு இருப்பீங்க. மீனராசிக்கு குரு புத்தி நல்ல வழி கிடைக்கும், அறிவு சார்ந்தவர்களோட நட்பு கிடைக்கும், நல்ல நண்பர்கள் அமைவாங்க, குருமார்கள் உங்கள் வீட்டுக்கே வருவாங்க, குருமார்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும், அது வரைக்கும் இருந்த தடைகள்லாம் விலகும். உங்களுக்கு வாழ்க்கையே பொன்னான நேரம், பொருள் வாங்கலாம், பொண்ணு வாங்கலாம், புகழ் வாங்கலாம். சூப்பர் டைம் மீனராசிக்கு. சுக்கிர புத்தி அடுத்தது சூப்பர் டைம், சூப்பர் டூப்பர் ஹிட். மீனராசிக்கு சுக்கிர புத்தி நடக்குதுன்னா உங்களை விட சந்தோஷமான ஆள் யாருமே கிடையாது. ஆமாம், வாழ்க்கை வாழ்வதற்கே, வாழ்க்கை ரசிப்பதற்கே. மீனராசிக்கு சுக்கிர புத்தினா நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்கும். டி நகரில் கண்டிப்பாக பர்ச்சேசிங் பண்ணாமல் இருக்கவே முடியாது. ஆமாம், வெளிநாடு போகாமல் இருக்க முடியாது, வெளியூர் பார்க்காம இருக்க முடியாது, சந்தோஷத்தை அனுபவிக்காமல் இருக்க முடியாது, ஹோட்டலில் ரூம் போடாமல் இருக்க முடியாது. அருமையான நேரம். யாராக இருந்தாலும் சரி தட்டி தூக்கப்படும். சுக்கிர புத்தி மீனராசிக்கு நடக்குதுன்னா நீங்கள் தான் உச்சம், உங்களுக்கு போகதான் எல்லாம் மிச்சம். சனி புத்தி நடக்குதுன்னா உங்களுக்கு நல்ல நட்பு கிடைக்கும், சிநேகிதம் கிடைக்கும், சட்ட ரீதியான மனிதர்கள் உதவி பண்ணுவாங்க. நீங்கள் ஒரு பெரிய சிக்கலில் மாட்டிக்கிட்டால் கூட சனி புத்தி உங்களை காப்பாற்றி விட்டுடும். ஸோ உங்களுக்கு பெஸ்ட்டான புத்தி அப்படிங்கிறது ரொம்ப அருமையான புத்தி. குரு புத்தியும் சுக்கிர புத்தியும் மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும். சனி புத்தி உங்களுக்கு, சந்திர புத்தி, சூரிய புத்தி மிக அருமையான யோகத்தை கொடுக்கும். நீங்கள் கவனமாக இருக்கிற புத்தியில் புதன் புத்தி, அங்காரகன் சொல்லக்கூடிய செவ்வாய் புத்தி, இந்த ரெண்டு புத்தியில் மிக கவனமாக இருக்கணும். அதில் புதன் புத்தியில் எதை செய்தாலும் நீங்கள் எவிடன்ஸோடு செய்யணும். இது மாதிரி தசாபுத்தியை பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா நிச்சயமாக நீங்கள் வரலாறு படைக்க முடியும், கண்டிப்பாக சக்ஸஸ் ஆக முடியும். உங்கள் லைஃப்பில் நிச்சயமாக எந்த காலமும் வீணாகாது. நிச்சயமாக நீங்கள் உங்கள் லைஃப்பை சக்ஸஸ் ஆக்கிறதுக்கு இந்த தசாபுத்திகளை எப்படி பயன்படுத்தணும்னு தெரிஞ்சுக்கிங்க. இப்போ என்ன தசை, என்ன புத்தி நடக்குதுன்னு பயன்படுத்திங்க, சக்ஸஸ் ஆவீங்க, நல்லது நடக்கும். இப்போ எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் வரும், எல்லா தசாபுத்தியும் இவர் சொன்னாரே, இந்த ராகு புத்தி கேது புத்தியை மட்டும் இவர் சொல்லவே இல்லையே அப்படின்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும். எனக்கு இப்போ ராகு புத்தி நடந்தால் நான் என்ன பண்ணுறது, கேது புத்தி நடந்தால் என்ன பண்ணுறது? ரொம்ப சிம்பிள். இந்த ரெண்டுமே சாயா கிரகம், நிழல் கிரகம்னு பேர். இந்த நிழல் கிரகத்தோடைய புத்தி எப்போ நடந்தாலும், யாருக்கு நடந்தாலும், நீங்கள் எந்த ராசியில் பிறந்து யாருக்கு நடந்தாலும், அந்த நிழல் கிரகத்தோடைய புத்தி நடக்கும்போது ரெண்டு விஷயத்தில் கவனமாக இருக்கணும். அந்த நிழல் கிரகத்தோட புத்தி நடக்கும் பொழுது எதிரிகளை, உங்களுக்கு ராகு புத்தி நடக்குதுன்னா எதிரிகளுடைய பலத்தை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ராகு புத்தி நடக்கும்போது எதிரிகளுடைய பலத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். கேது புத்தி நடக்கும்போது உங்கள் பலத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். இவ்வளோதான். ஒரு மனுஷனுக்கு ராகு புத்தி நடக்குது, உங்களை சுற்றி யாரெல்லாம் எனிமிஸ் இருக்காங்க, யாரெல்லாம் எப்படிலாம் யோசிப்பான், எதையெல்லாம் நம்ம சந்திக்கணும், இதை நாம் தெரிஞ்சுக்கணும். கேது புத்தி நடக்கும்போது நாம் இந்த உலகத்துக்கு என்ன கொடுக்கணும், நாம் ஒருத்தவனை எப்படி பயன்படுத்தணும், நாம் எப்படி ஒரு விஷயத்தை ஸ்கெட்ச் போடணும், இதை தான் தெரிஞ்சுக்கணும். ஆக இந்த தசாபுத்திகள்லையே ராகு கேது புத்திக்கு ரெண்டே பலன்தான். ராகு புத்தி உங்கள் ராசிக்கு நடக்குதுன்னா நீங்கள் செய்ய வேண்டியது ஒருத்தவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறது. கேது புத்தி நடந்ததுன்னா நீங்கள் என்ன செய்யணுங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிறது, புரிஞ்சுக்கிறது. இதை மட்டும் ஃபாலோ பண்ணால் ராகு கேது உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ராகு கேது சப்போர்ட் பண்ணுவாங்க, மைனஸே கிடையாது. நண்பர்களே,
தசாபுத்திகளை பற்றி இப்போ பேசணும். வாழ்க்கையில் எல்லாருக்குமே ஒரு ஹிஸ்ட்ரியை உருவாக்கணுன்ற எண்ணம் உண்டுங்க. நீங்களும் வரலாறு படைக்கணுங்கிற எண்ணம் உங்கள் எல்லாருக்கும் இருக்கும். அந்த வரலாறு படைக்கக்கூடிய காலம் வந்திருக்கிறதுனால தான் இந்த வீடியோவை நீங்கள் பார்க்க வேண்டிய காலம் வந்திருக்கு. நாம் வரலாறு படைக்கணும்னா ஒரு 3 விஷயத்தை கண்டிப்பாக செய்யணும். ஒன்று, டைம் மேனேஜ்மெண்ட். நேரத்தை வீணாக்காதீர்கள். நேரம் காலம் ரொம்ப முக்கியங்க. நமக்கு வரக்கூடிய கடக்கக்கூடிய நேரத்தை வீணாக்காதீங்க. கண்டிப்பாக நேரத்தை வீணடிக்கலைன்னா நாம் வரலாறு படைப்போம். அதே மாதிரி சந்தர்ப்பங்களை விட்டுடாதீங்க. சிறு சந்தர்ப்பங்கள் கூட நம்மளை பெரிய அளவில் உண்டாக்கும். வரலாறு படைப்பதற்கு இது ரொம்ப முக்கியம். நம்ம யாரையும் ஒரு சின்ன அளவாக நினச்சிடாதீங்க. சிறு துரும்பும் பல்குத்த உதவும் அந்த காலத்தில் சொல்லுவாங்க. இன்றைக்கி இந்த பதிவை நீங்கள் கேட்குறீங்க. உங்கள் வாழ்க்கையில் எதையோ ஒரு விஷயத்தை சின்னதாக எடை போட்டு வச்சுருப்பீங்க. அதையெல்லாம் இப்போ உடனே யோசிங்க. உங்கள் வாழ்க்கையில் முன்னாடி நடந்த ஒவ்வொரு விஷயமும் பின்னாடி ஏதோ உங்களுக்கு ஒரு பாடத்தை எடுக்க போகுதுங்கிறத தெரிஞ்சுக்கிங்க. அதுதான் உங்களை லைஃப்பில் சக்ஸஸ் ஆக்க போகுது. எல்லா படத்துலையும் பார்த்துருக்கீங்களா? முன்னாடி ஒரு சீன் காட்டுவாங்க. இந்த ஃபோனை யாரும் தொடக்கூடாது அப்படின்வாங்க. அந்த ஃபோனில் தான் பிறகு அந்த கிளைமாக்ஸில் சீன் வச்சுருப்பார் டைரக்டர். பார்த்துருக்கீங்களா? அதே மாதிரி தான் நம்ம ஒரு செய்தி ஒன்று சொல்லியிருப்பாங்க. இந்த ரூமை கிராஸ் பண்ணும்போது யாரும் பேசக்கூடாது அப்படின்ட்டு இருப்பாங்க. அந்த ரூமுக்குள்ளே ஒருத்தர் இருந்திருப்பார். இதெல்லாம் தான் பின்னாடி தெரியும். முன்னாடி நடக்கிற செய்தியை பின்னாடி தான் நம்ம புரிஞ்சிக்க முடியும். அதனால் எல்லா சந்தர்ப்பமும் ஆண்டவன் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பான். அப்போ உத்து நோக்குங்க உங்கள் வாழ்க்கையை, உற்று பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு சந்தர்ப்பங்களையும் பயன்படுத்திங்க. இந்த 2 விஷயம் ரொம்ப முக்கியம். 3வது விஷயம், கடவுளுடைய அருள், கடவுளுடைய ஆசீர்வாதம். இந்த கடவுளுடைய ஆசீர்வாதமும் உங்களுக்கு கிடைக்க வேண்டும். அதுக்கு கடவுளை நம்ப வேண்டும். இப்போது இந்த பதிவுடைய அடுத்த பதிவு ஒன்று வரப்போகுது. இந்த பதிவு பார்ட் 1. இந்த பதிவுடைய பார்ட் 2 தான் ரொம்ப முக்கியமானது. இப்போ நான் உங்களுக்கு என்னென்ன சொன்னேன்? ஒரு மனுஷன் உங்களுக்கு ஒரு ஸ்டோரியை உருவாக்கணும். அப்போ அந்த ஸ்டோரியை சக்ஸஸ்ஃபுல்லான ஸ்டோரியை உருவாக்கணும். அப்படி உருவாக்குனா நம்ம வரலாறில் இடம் பிடிக்க முடியும். இந்த பிறவியை நம்ம வீணாக்கிடக்கூடாது. நம்ம வெறுத்து போயிடக்கூடாது, பயந்து போயிடக்கூடாது. நமக்கெல்லாம் எதுவும் நடக்காது, நமக்கெல்லாம் வேஸ்ட்டு அப்படின்னு நினச்சிடக்கூடாது. நம்மளும் ஒரு விஐபி ஆக முடியும்னு நீங்கள் முதல்ல நம்பணும். இதை நீங்கள் ஃபஸ்ட்டு. இந்த பதிவுடைய 2வது பார்ட்டில் என்னென்னா, இந்த ஒவ்வொரு தசாபுத்தியும் சொன்ன பார்த்தீங்களா, இதுக்குரிய என்ன கடவுளை கும்பிடணும், என்ன பரிகாரத்தை செய்யணுங்கிறதையும் சொல்ல போகிறேன். உங்களுக்கு இப்போ மேஷ ராசியாக இருக்கீங்க, உங்களுக்கு சூரிய புத்தி நடந்தால் இப்படி இருக்கும், சந்திர புத்தி நடந்தால் அப்படி இருக்கும்னு சொல்லியிருப்பேன். இப்போ இந்த புத்தி நடந்தால் என்ன பரிகாரம் பண்ணணும், எந்த கடவுளை கும்பிடணும் அப்படிங்கிறத பற்றி அடுத்த பதிவில் உங்களோடு பகிர்ந்துக்க தயாராக இருக்கேன். தொடர்ந்து சேனலை வாட்ச் பண்ணுங்கள். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒரு வரலாறு படைப்பீங்க. நல்லதே நடக்கும். மீண்டும் உங்களை அடுத்த இதோட தொடர்ச்சியில் சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள்.